அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான இந்த மாசத்தோட ரமலானுடைய அமல்களை இந்த மாசத்தோட நாங்கள் நிறுத்திவிடக்கூடாது. சலபு சாலிங்கள் 6 மாசம் நோன்பை எதிர்பார்த்து துவா கேட்டு அமல் செய்வாங்க. நோன்பு முடிஞ்ச அடுத்த 6 மாசத்துக்கு அதுல கிடைச்ச பயனை எடுத்துக்கொள்வாங்க. யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளே கழிப்பாங்க. அப்ப 6 மாசம் 12 மாசம், அப்ப ஒரு வருஷம் முழுக்க நோன்பு, வருஷம் முழுக்க ரமலான், அடுத்த வருஷம் ரமலான், அடுத்த வருஷம் ரமலான், அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க ரமலானாக இருந்தது. நாங்களும் வாழ்க்கையை ரமலான மாற்றணும். வாழ்க்கையை ரமலான மாத்தினா எங்களோட வாழ்க்கையில் இஸ்திகாமத் வரும். இப்ப நாங்க 29 நோம்பு பிடிக்கிறோம், 30 நோம்பு பிடிக்கிறோம். 29 நோம்பு பிடிச்சா எங்கட அடுத்த நாள் நாங்க பொறைய கண்டால் நாங்க பெருநாளை கொண்டாடுவோம். 30 நோம்பு பிடிச்சிரும், அடுத்த நாள் நாங்க பெருநாளை கொண்டாடுறோம். அப்ப 29 நோன்பு வாழ்க்கையை அப்படியே நோம்பா மாத்துங்க. வாழ்க்கை ரமலானா மாத்தினால் நோன்பு முடிகிற பொழுது 29 நோன்பு பிடித்து 30 நோன்பு பிடித்து அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். என்ன? பெருநாள். பெருநாளா இல்லையா? நேர்வழி, இந்த கிடைச்ச நேர்வழியை நாங்க அங்க பெருநாளை கொண்டாடுறோம். பெருநாளை அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கொண்டாடுறோம். அப்ப 29 நாள் நோன்பு பிடித்த, 30 நாள் நோன்பு பிடித்த ஒருவர், நோன்போடு வாழ்க்கையை கழித்த ஒருவருடைய அடுத்த நாள் பெருநாளாக அமைகிறது என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே ரமலானாக மாறினால், வாழ்க்கை முழுக்க ரமலானை போன்று அமைந்தால், அவன் மரணிக்கிற நாள் பெருநாளாக அமையும். எங்களுடைய வாழ்க்கை ரமலானாக மாறிவிட்டால் எங்களுடைய மவுத் பெருநாளாக அமையும். மோமினுடைய இலக்கு அதுதான். என்னுடைய வாழ்க்கையை ரமலான போல 29 நாள் 30 நாள் நோன்பு பிடிச்சா அதுல அடுத்த நாள் பெருநாள் கிடைப்பதை போன்று என்னுடைய வாழ்க்கையே ரமலானாகிவிட்டால் எனது மரணம் பெருநாளாக அமையும். அதுதான் மோமினுக்கு கிடைக்கிற முதல் நிம்மதி, முதல் மகிழ்ச்சி, நிலையான மகிழ்ச்சி. அதுதான். அந்த மகிழ்ச்சி அடைந்தால் அதுக்கு பின்னால் எல்லாம் மகிழ்ச்சியாக அமையும். எனவே எங்களுடைய வாழ்க்கையை ரமலானாக மாற்றி எங்களுடைய மரணத்தை பெருநாளை போன்று பெற்றுக்கொள்வோம். அதற்குரிய அந்த இஸ்திகாமத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.